காஷ்மீர் மாநிலம் பஹல்காம் பகுதியில் கொடூர தாக்குதலில் ஈடுபட்டவர்களின் புகைப்படங்கள் வெளியாகியிருக்கும் சூழலில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து மத்திய அரசு தீவிரமாக ஆலோசித்து வருகின்றது. காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் நடந்த தாக்குதலுக்கு தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் எனப்படும் தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. லஷ்கர்-இ தொய்பா பயங்கரவாத அமைப்பின் நிழல் பிரிவாக கருதப்படும் இந்த அமைப்பைச் சேர்ந்த 4 பயங்கரவாதிகளே இத்தாக்குதலில் ஈடுபட்டது தெரியவந்த நிலையில் அவர்களின் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதே சமயம் பஹல்காம், அனந்த்நாக் மாவட்டத்தின் பிற பகுதிகள் மட்டுமின்றி காஷ்மீரின் அனைத்து பகுதிகளிலும் பயங்கரவாதிகளை தேடும் பணியில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். தீவிரவாதிகளை பிடிக்க ட்ரோன்கள் மற்றும் மோப்ப நாய்கள் பயன்படுத்தப்படுகின்றன. மலைப்பகுதிகள் ஹெலிகாப்டர் மூலம் கண்காணிக்கப்படுகின்றன. தீவிரவாதிகளுக்கு உதவியவர்களை கண்டறியவும் முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்க மத்திய அமைச்சரவை கூடுகிறது. பிரதமர் மோடி தலைமையில் ஏற்கனவே பல்வேறு கட்ட ஆலோசனை கூட்டங்கள் இந்த விவகாரம் தொடர்பாக நடைபெற்ற சூழலில் பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும் வகையில் அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் நடந்த இடத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரில் ஆய்வு செய்த நிலையில் கள நிலவரம் தொடர்பாகவும் அமைச்சரவை கூட்டத்தில் பேசப்படும் என டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. இதனிடையே தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பாகிஸ்தான் கண்டனம் தெரிவித்ததுடன் இதற்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என கூறியுள்ளது. அதே நேரத்தில் இந்தியாவில் சிறுபான்மை இன மக்களுக்கு எதிராக நடைபெறும் அடக்குமுறைகளை எதிர்ப்பதற்கான வெளிப்பாடு இது எனவும் பாகிஸ்தான் கருத்து தெரிவித்துள்ளது.